இப்போ அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். A is equal to x belongs to n where 1 is less than x is less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரதை நம்ம எப்படி சொல்லணும்னா பிலாங்ஸ்ன்னு சொல்லணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி b is equal to x belongs to w. சரி, ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். a equal to x belongs to நேச்சுரல் நம்பர். என்னென்னா நேச்சுரல் நம்பர். ஸோ அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா 1 is less than x and x is less than 4. ஸோ 1 வந்து எக்ஸை விட கம்மியாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இது 2ஆக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் இட் இஸ் லெஸ் தேன் 4, அப்போ 3வும் இருக்குது. ஸோ ஏங்கிற செட்டில் 2, 3 அதுதான் ஆன்சர். அண்ட் தென் பியில் எப்படி இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா என்னது, ஹோல் நம்பர். 0 is less than equal to x is less than 2. இங்கே ஒன்று நோட் பண்ணணும், 0வோட லெஸராக இருக்கிறதுனால 0 வந்து லெஸராக இருக்கணும் அந்த எக்ஸோட நம்பர். ஸோ அப்போ 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 is less than and equal to, அடியில் ஒரு கோடு போட்டாங்கன்னா that mean less than equal to. ஸோ 0 is less than equal to x அப்படின்னா இந்த 0வையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 0, 1 பியோட எலமெண்ட். அடுத்து சியில் எப்படி கொடுத்துருக்காங்க, x belongs to n where x is less than 3. ஸோ belongs to n நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும், 1. ஸோ 1, 2 லெஸர் தேன் 3ல் 2 நம்பர்ஸ் இருக்குது, 1, 2 அதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, a cross b union c is equal to a cross b union a cross c. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் b union c என்னன்னு பார்ப்போம். b union c என்னது, b வந்து என்னது நமக்கு இங்கே 0, 1, இங்கே இது 1, 2. ஸோ அது ரெண்டையும் எடுத்து கம்பைன் பண்ணணும் யூனியன்னா. ஸோ 1 2 வாட்டி ரிப்பீட்டட் ஆனால அது ஒரு வாட்டி எழுதுனா போதும், 0, 1, 2. ஸோ இப்போ a cross b union c, a 2, 3, b union c வந்து 0, 1, 2. ஸோ இந்த 2, 0, 2, 1, 2, 2 பேர் பண்ணுவோமா. அடுத்து 3, 0, 3, 1, 3, 2 வந்துருச்சாங்க. அண்ட் தென் இப்போ a cross b பண்ணுறோம். a வந்து என்னது 2, 3, b 0, 1. ஸோ இங்கே 2, 0, 2, 1 again 3, 0, 3, 1 பேர் பண்ணுவோமா. அதே மாதிரி ஏசி, இந்த a cross cயும் உனக்கு பேர் பண்ண தெரியும் இதே மாதிரியே மெத்தடு. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா நம்ம ஆஸ் பர் த கொஸ்டின் a cross b யூனியன் a cross c. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணணும். யூனியன்னா சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ சேர்த்து எழுதும் போது எப்படி எழுதுவோம், 2, 0, 2, 1 அண்ட் என்னது அதே 2, வரிசை கீழேயும் இருக்குது, அதில் 2, 1 இருக்குது. அப்போ இங்கே ரெண்டும் என்னது 2, 2, 1 இருக்குது. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதுனா போதும். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், 2, 0, 2, 1, 2, 2. அடுத்ததில் 3, 0, 3, 1 ரெண்டுலேயும் ஒன்றா இருக்கா. ஸோ அதை ஒரு வாட்டி எழுதுனா போதும், 3, 1, 3, 2. ஸோ a cross b யூனியன் a cross c அது எப்படின்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி யூனியன் பண்ணி ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் இதை ஒரு ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே a cross b யூனியன் சின்னு எடுத்துகிறோம் இல்லையா, அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கொஸ்டினில் எப்படி எழுதுவோம், 1 is equal to 2. ஹென்ஸ் this a cross b union c, a cross b and union a cross c is verified. அதே மாதிரி இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ராப்ளமோட கொஸ்டின் என்னென்னா a cross b இன்டர்செக்ஷன், நம்ம யூனியன் பார்த்தோம், இப்போ இன்டர்செக்ஷன் c is equal to a cross b இன்டர்செக்ஷன் a cross c. சரி, இப்போ b இன்டர்செக்ஷன் சியில் என்ன இருக்குது, 0, 1, 1, 2. இது இன்டர்செக்ஷன்னா என்னது, ரெண்டு செட்லையும் காமனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை எடுத்து எழுதணும், காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். இங்கே காமனாக என்ன இருக்குது, 1 தான் இருக்குது, அதை மட்டுமே எழுத முடியும். ஸோ இப்போ a cross b இன்டர்செக்ஷன் சினா 2, 3 into 1. ஸோ 2, 1, 3, 1 அது ரெண்டு பேர் தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து a cross b a cross c நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் சம்லேயே பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம். தென் இப்போ a cross b இன்டர்செக்ஷன் a cross cயில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இது ரெண்டையும் எழுதுங்க. இதில் ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது,
2,1 2,1 3,1 3,1 ஸோ 2,1 ரெண்டாவது பேர் 3,1 அவ்வளோதான். ஸோ எகெயின் இதை என்னென்னு பண்ணுறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன், சரி தேர்ட் ஈக்குவேஷன், இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதிட்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன வெரிஃபை பண்ணுறோம், A cross B intersection C is equal to A cross B intersection A cross C is verified எப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அடுத்து நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். நான் போனதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் காமிச்சேன், அதில் யாராவது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பண்ணிங்களா, இல்லை எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் இதே மாதிரி நடத்தணுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு நீங்கள் தனியாக சொன்னாலும் ஓகே தான். ஸோ சொல்லுங்கள், நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா இல்லை அடுத்த எக்ஸாம்பிள் போயிடலாமா, அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாமான்னு சொல்லுங்கள். ஓகேவாப்பா, எல்லாம் புரிஞ்சதா? இது வரைக்கும் நடத்துனதெல்லாம் புரியலைனாலும் கேளுங்க, எகெயின் நான் டீச் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.